ஆனால் தாவூத் நபியே வந்து அவங்க வந்து படாத பாடு தான் படுத்தியிருக்காங்க. இவங்களுக்கு வேலை என்னென்னா கூத்தடிக்கணும். அப்போ தாவூத் நபி ஆட்சி வாங்கி கொடுத்துட்டாருன்னா இவனுங்க விரும்பினது என்ன? சரக்கு அடிக்கணும், என்ஜாய் பண்ணணும், விபச்சாரம் பண்ணணும், அதை பண்ணணும். இவர் என்ன பண்ணுவார்? அடே அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்க, நீதியை நிலைநாட்டுங்க, நல்லபடியாக நடந்துக்குங்க, கசக்கும். புரியுதா? அதனால தான் சொல்கிறோம்ல, செல்வம் வந்து நல்லதும் கூட கெட்டதும் கூட. அது வந்து கைப்பிடி இல்லாத கத்தி மாதிரி. செல்வத்தை வச்சு நாசமாகவும் போகலாம், நல்லாவும் இருக்கலாம். வறுமையும் அதே மாதிரி தான். வறுமையில் வந்து நல்லாவும் இருக்கலாம், குஃப்ரை நோக்கியும் போகலாம். அப்புறம் எங்கே இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். புரியுதா? அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து அல்லாஹ் வந்து உங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்படின்னா, இதை நீங்கள் உங்கள் நல்ல விதமாகவும் நீங்கள் அமைச்சிக்கலாம், நாசமாக போகிறதுக்கும் கூட நீங்கள் இது ஒரு காரணமாக நீங்கள் அமைச்சிக்கலாம். புரியுதா? அதனால் எதுவும் வந்து நல்லதுன்னு நினச்சிடாது. அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் அல்லாவுடைய போதனைகளும் அல்லாஹ் சொல்கிற மாதிரி வாழ்கிறது தான் என்ன இந்த உலகத்தில் வந்து நல்லது. அதுதான் புரிஞ்சுக்கணும்.